நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா வளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்ரி நமக. இதனுடைய 585வது வீடியோ. ஒரு 2-3 நாள் அதை பார்த்துட்டு இருக்கும்போது திராவிடம்னு நிறைய டிஸ்போஸ் ஆகிற மாதிரி யூடியூப்பில் என்னவோ வளர்ற ஒருத்தனும் இஷ்டம் போல் அவனுக்கு மண்டையில் தோன்றதெல்லாம் பேசுவான் போல. திராவிடம்னா என்ன நல்லா தெரிஞ்சுங்க. 2550 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆதிசங்கரரை தான் இயற்றிய சௌந்தர லகரியில் என்ன சொல்கிறாருன்னா, தன்னோட திராவிட சிசுன்னு சொல்லிக்கிறார். திராவிட நாட்டில் பிறந்தவன். ஸோ திராவிடம் என்னதுன்னா பஞ்ச திராவிடம் சொல்லியிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதை இந்தியாவில் பாரத தேசத்தை முக்கியமான பகுதிகளாக பிரிக்கும்போது இந்த பஞ்ச திராவிடம் அப்படின்னு சொல்லியிருக்கு. 5 தேசங்கள். அந்த காலத்தில் நான் சொல்கிறது நாட் டியூ டு த ப்ரெசன்ட் ஜியோகிராபிக்கல் இது ஓரளவுக்கு அது அப்படியே இருக்குது. அதே மாதிரி பஞ்ச கவுடான்னு இருக்குது. கவுட தேசங்கள் 5, திராவிட தேசம் 5 இருக்குது. இந்த விந்திய மலைக்கு தெற்கே உள்ளதெல்லாம் திராவிட தேசம் தான் சொல்லியிருக்கு. ஸோ இது என்னென்ன திராவிட தேசம் பார்க்கணும். நம்ம டிராவிட்னால தமிழர்கள் சொல்லிடும். அதாவது தமிழ் பேசுகிற பகுதியில் இருக்கிறவா திராவிடர்கள். ஸோ இது வந்து தேசங்களை குறிக்கிறது. அவை முறையே தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராட்டி, குஜராத்தி ஆகும். இதுதான் வந்து இந்த பஞ்ச திராவிடம்ன்றது. இந்த திராவிடம்னால தமிழ் பேசும் பகுதி அதுலேருந்து வந்தவான். நார்மலாக வந்து அந்தணர்கள் அல்லாதோர் அந்த டைட்டில் வச்சுக்கல. அதுக்காக இது அகெயின் ஐ ரிப்பீட், அந்தணர் அல்லாதோர் அந்த காலத்தில் தன்னோட திராவிடர் சொல்லிக்கலாவ. ஆனால் அந்தணர்கள் எல்லாருமே திராவிடன்னு சொல்லுறேன். இதுக்கு அத்தாரிட்டேட்டிவ் இதை சொன்னேன். சௌந்தரிய லகரியில் ஆதிசங்கரரே சொல்கிறார் தன்னை பற்றி திராவிட சிசுன்னு சொல்லிக்கிறார். ஏன்னா தமிழ் பேசுகிற பகுதி எதுன்னா இங்கே பாருங்கள், தமிழ் பேசும் பகுதி, ஆந்திரம்னா தெலுங்கு பேசும் பகுதி, கன்னடம்னா கன்னடம் பேசும் பகுதி, மகாராஷ்டிரா மராட்டி பேசும் மொழி, குருச்சரம்னா குஜராத்தி பேசணும். இது பேர் பஞ்ச திராவிடம்னே பேர். ஸோ இது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இந்த திராவிடம் தமிழ் பேசுனா தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்த தமிழ் பேசும் பகுதியில் வந்து இந்த பஞ்ச திராவிடத்தில் கேரளாவும் தமிழ்நாடும் சேர்ந்து ஒரு பகுதியாக சொல்லியிருக்கு அந்த காலத்தில். ஸோ கேரளா தமிழ்நாடு ஒன்று, தெலுங்கு பேசுகிற இது ஒரு இது ஒன்று, அப்புறம் வந்து அதே மாதிரி மராட்டி பேசுகிறது, அப்புறம் வந்து கன்னடம் பேசுகிறவ, அந்த மாதிரி கூர்ச்சம், இந்த குஜராத் அந்த அந்த ஏரியா, இந்த சௌராஷ்டிராலாம் சொல்கிறாரியா குஜராத்தீஸ், இது வரைக்கும் வந்து பஞ்ச திராவிடம் பேர். அது பஞ்ச கவுடம்னா என்னன்னு கேட்டிருக்கா, அதுவும் சொல்லிடுறேன். The Brahmins, there are 5 types of Gauda Brahmins are Saraswat, Kanya Kupcha, Gauda, Malati and Utkala. Together they are referred as Pancha Gaudas, which means the 5 Gaudas. Similarly, Gujarati, Maharashtra, Andhra, Karnataka and Dravida constitute of Pancha Dravida. அது பஞ்ச கவுடா அப்படி இருக்கோ மச்ச பஞ்ச திராவிடா. ஆதிசங்கருடைய சௌந்தரிய லகரி இஸ் அ அத்தாரிட்டி ஃபார் சேயிங் திஸ். அகெயின் ஐ ரிப்பீட். இப்போ திராவிடான்னு வேலை பேசுகிறா, தமிழ் பேசுகிற அது தப்பு இல்லை. ஆனால் இந்த டைட்டில் யார் வச்சுருந்தாலும் பிராமணா தான் அதிக காலத்தை வச்சுருந்தேன். மிச்சாலாம் யூஸ் பண்ணலை அதை. ஏன்னா அந்த டிராவிட்னு பேர்லாம் இவாளுக்கு தான் வச்சுட்டுருக்காவ. ஸோ நம்ம வந்து வி ஷுட் ரெஸ்பெக்ட் தம். இது விட்டுட்டு என்னவோ வாய்க்கு வந்து மாங்காய் பிடிச்ச வாய் பிடிச்சவன மாதிரி பேசிகிட்டு இருக்கா ஒருத்தரும். 2-3 நாளாக இந்த யூடியூப் பார்த்து தலையை சுற்றுறது. ஏன் திராவிடான்னு வச்சுட்டுருக்கா, ஐ வாண்ட் கிளாரிஃபிகேஷன் ஒரு ஆள் கேட்குறேன். இதான் இந்த தேசத்தில் பிறந்தவாள் ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்தவா, கேரளாவில் பிறந்தவா, தெலுங்கானா பிறந்தவா, அது ஆந்திர பிரதேசில் பிறந்தவா ஓவரால். ஸோ அதே மாதிரி கன்னட தேசத்தில் பிறந்தவா, குஜராத்தில் பிறந்தவாக்கு திராவிடான்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கிளாரிட்டி உங்களுக்கு வேணுன்றதுக்காக, நேயர்களுக்கு வேணுன்றதுக்காக இந்த பதிவை நான் சொல்கிறேன். இது ஆதிசங்கரை ரொம்ப அழகாக சொல்கிறார். அதாவது அம்மா, நீ கொடுத்த வாக்கு வன்மையினால் உன்னையே நான் புகழ்ந்து பாடுறேன். இது எப்படி இருக்குன்னா, சூரிய தேவனுடைய சூரியன் தான் உலகக்கே வெளிச்சத்தை தரான், அவனுக்கு கற்பூர ஆரத்தி பண்ணுற மாதிரி நான் பண்ணுறேன். அதே மாதிரி நதி நீர், அந்த நதி நீரே தூக்கி அதுக்கே விடுறான். அந்த தண்ணியை அப்படியே எடுத்து அதுக்கு விடுறான். நீ கொடுத்த வாக்கு வன்மையினால், நீ கொடுத்த இந்த புத்தி பிரகாசத்தினால நான் உன்னை பகுந்த பாடுறேன்னு சொல்லி இந்த திராவிட சிசுன்னு முடிகிறது அது. அதனால் திராவிட்னால
இந்த எஸ்பெஷலி தமிழ் பேசும் பீப்புள் யாருன்னா அந்த காலத்தில் கேரளாக்காரன் தமிழ் பேசியிருந்தா அது அந்த அந்த இந்த ஜூரிஸ்டிக்ஷனில் வரவாடலாம். ஸோ அதனால் பிற்காலத்தில் அதாவது பிராமணாலேயே அது அந்தாண்ட ஆரியர் சொல்லக்கூடிய வந்து நார்த் இந்தியாவில் வரும்போது செக்டாக வர ஆயிரக்கணக்கான பேர்கள் ஒவ்வொரு இடமாக வந்து உட்காந்துக்கிறா. ஸோ வட ஆற்காடு பிராமின், அது தமிழ்நாடு பிராமின், சோழிய பிராமின், இந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் வரும்போது பாருங்கள், பிராமணாவில் வடமான வடதேசில் வந்தவா வாத்திமான்னு ஒன்று இருக்குது. அது செம்மங்குடி, கொன்னக்குடி, இதெல்லாம் குடின்னு வரும். அதெல்லாம் வந்து வாத்திமா கிராமங்கள் 18 கிராமங்கள் இருக்குது. அந்த இது கூட இப்போ என்ன கோனேரி ராஜபுரம் கூட வாத்திமா கிராமம். இந்த 18 கிராமத்தை சேர்ந்தவாழ வாத்திமா. the sector, how to identify your people, அந்த வார்த்தை நோ கம்யூனிகேஷன், நோ ஃபோன், நோ லெட்டர். ஸோ ஒருத்தர் இறந்துப்பட்டால் சொல்கிறது கூட we have to send the message. ஸோ அந்த மெசேஜ் போய் சேரத்துக்குன்னா எப்படி கண்டுபிடிப்பா போய் அதாவது 8000 அது அஷ்டசகசிரம் அர்த்தசாஸ்திரம் அஷ்டசகசிரம். இந்த 8000 குடும்பங்கள் உண்டா வந்து இல்லையா, அதில் வயசானவா இருப்பா. இந்த பாலாத்தங்கரையிலே தங்கிடுவா நார்த் இந்தியா இதில் வடார்காடு மாவட்டத்தில். அப்போ திருப்பி இந்த ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஊருக்காரன் எங்கே இருக்கான்னு இப்படி கண்டுபிடிப்பேன். ஸோ தே ஹவ் பீன் கிவன் எ டைட்டில். ஸோ 8000 அப்படின்னால அஷ்டசகசிரம் ஒன்று, பிரகச்சரணம் ஒன்று, பாத்திமா ஒன்று, வடமா ஒன்று, அதிலே வடதேச வடமா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பிரகச்சரணம், பாத்திமா, அஷ்டசாஸ்திரம் இந்த இருக்குது. ஸோ எதுக்காக வச்சுருந்தாங்கன்னா இந்த குரூப் ஐடென்டிஃபிகேஷன் இதான் வச்சுருந்தா. அந்த மாதிரி இந்த ப்ரெசண்ட் ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதியான 71வது பீடாதிபதி பலங்கம்மான் பகுதியில் வாழ்ந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி அவளுடைய பிழைப்பை தேடி ஆந்திராவுக்கு போயிட்டா. ஏன்னா ஒன்று தெரிஞ்சுங்க, எங்கெங்கெல்லாம் பிராமணாவை போஷிக்கிறாளோ, எங்கெல்லாம் வந்து அவளுக்கு மதிப்பளிக்க அங்கே தான் போய் செட்டில் ஆவாள். அதனால தான் சதுர்வேதி மங்கலம் அந்த மாதிரி பிராமணாவுக்கு தானம் கொடுத்த ஊர்களே நிறையா இருக்குது. ஸோ அந்த காலத்தில் ஆந்திர தேச மன்னர்கள் யாராவது அவளை இன்வைட் பண்ணியிருப்பா, அவள் போய் அங்கே போய் வந்திருப்பாள். அவ்வளோதான். ஸோ ஆந்திராவை போய்ட்டு வந்தாலும் ஏன் டிராவிட் வச்சிடும் அப்படிலாம் கிடையாது. ஸோ இவள் வந்து இங்கே வசித்து அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கா. ஸோ இந்த பஞ்ச திராவிடத்தில் அது ஒன்று தானே. நீ ஆந்திராவில் இருந்தானே, தமிழ்நாட்டில் இருந்தாலும், கேரளா இருந்தானே, ஈவன் மகாராஷ்டிரா, குஜராத் எங்கே இருந்தாலும் பஞ்ச திராவிடம் தான் அது. ஸோ எனிபடி கேன் ஹேவ் த நேம். இந்த கிளாரிட்டி உங்களுக்கு வரதுக்காக தான் இந்த பதிவே நான் போட்டேன் நான். சரி, அதே மாதிரி பஞ்ச கவுடான்னு இந்த கர்நாடகாவில் சில பேர் வச்சுப்பா, கவுட பிரதேசங்கள் சில உறுதிட்டு சொல்லியிருக்கா. இப்போ தான் பஞ்ச கவுடான்னு பிராமின்ஸ் தான் அது. சரி, பிராமின்ல ஒரு குரூப் அது கவுட தேசத்தில் வரதவா. அதுவும் அஞ்சு பிரதேசங்கள். சரி, இது மாதிரி ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் அந்த காலத்தில் ஹவு டு கம்யூனிகேட். ஒரு ஆற்றுல கல்யாணம் வரதா இருந்தால் ஆள் மூலமாக சொல்லி அனுப்பணும். ஹி ஹேஸ் டு ட்ராவல், மந்த்து கணக்காகும் போய் சேரத்துக்கு சொல்கிறதுக்கு. ஸோ ஆகையினால இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் வச்சுருந்தா சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இப்போ இஷ்டாத கிளாரிட்டி, நம்ம இஷ்டம் போலலாம் பேசக்கூடாது. ஒவ்வொருத்தர் இப்போ இந்த கணேஷ் டிராவிட்ன்றவர், அவர் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ரீ சத்ய சந்திரசேகர சரஸ்வதி ஆகிட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு எவ்ரிதிங் இஸ் சாக்ரிஃபைஸ். ஜஸ்ட் இமேஜின், நம்மளால் ஒரு காப்பியை விட முடியல ரஷனம். அவளாம் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மாதிரி சன்னியாசியாக மாறி இருக்கேன். அதுக்கு வந்து நம்ம அவளாக போற்றுறதுக்குரிய சின்ன வயசு. எத்தனை வயசு ஆச்சு அவருக்கு ஒருத்தன் கேட்குறான். எத்தனை வயசு ஆச்சுன்னு கிளியராக போகிற 2001 பிறந்திருக்கார். இப்போ 25 வருஷம் நடக்கிறது. 24 வயசு ஆச்சு அவருக்கு. ஸோ 24 வயசில் எல்லாத்தையும் திறந்து போனோம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அவளை 3 வேளை போஜனம் நம்மளால் தின்றதில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். சங்கராச்சாரியாரெலாம் அவளுக்கு பிக்ஷா வந்தனம் பண்ணான்னா மடத்துக்கு அவளை அரிசியெல்லாம் சேர்த்துடுறா, எல்லாம் கொடுத்துட்றா. அதில் அவள் தே வில் பி டேக்கிங் ஒரு அன்றைக்கி என்ன சமைக்கிறாளோ அது 3 கவளம் ஒன்றா. தே வில் நாட் நோ த டேஸ்ட். நம்ம இது மோர் குழம்பு, வத்த குழம்பு, அப்புறம் சாம்பார், ரசம்லாம் விட்டு சாப்பிட்ற, தயிரெலாம் விட்டு சாப்பிட்றோம், அந்த மாதிரி கிடையாது வாழ்க்கை. எல்லாத்தையும் கலந்து 3 கவளமாக சாப்பிட்ணும். அது என்ன பண்ணுறாளோ அதே 3 உருண்டை தான் சாப்பிடுவா அவள். ஸோ அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை நல்லா உறுதியிட்டு சொல்ல முடியும். அதை ஸோ ஃபுட்டில் கூட அவளுக்கு வந்து நோ லைக்கிங் டிஸ்லைக் கிடையாது அவளுக்கு. மோரோவர் ஒருத்தவங்க சொல்லுவாங்க 1500 கோடி இருக்கட்டுமே. நான் கேட்குறேன்,
இது காஞ்சிபுரத்துக்கு போனால் அந்த காலத்தில் கிடையாது. மகாபெரிவா இருக்கும்போது ரொம்ப கஷ்ட ஜீவனத்தில் இருந்தது. கும்போண மடத்துலேயும் வரும்போது ஆரஞ்சு தோலியெல்லாம் கூட போட்டு சாம்பார் வச்சுக்க நிலைமை இருந்திருக்கு. ஸோ சின்ன காஞ்சிபுரத்தில் கஷ்டம் திருத்திரம் தான். ஸோ அப்புறமா வந்து ஜெயந்திரம் வந்து தான் வந்து ஸ்டார்ட் ரைசிங் ஃபண்ட்ஸு. இப்போ அப்புறமா நல்லா இருக்கு. ஸோ இந்த ஒரு சாதாரண மேல்மருவத்தை பற்றி யாரும் பேச சொல்லுங்களேன், கிழிச்சிடுவான். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு மடம்ன்றது எந்த ஸ்தாபனமும் பெரிய பெரிய திருவாவடுதுறை தருமபுரம் மாதிரின்னா இத்தனை பேர் வேத பாடசாலை நடக்கிறது, எத்தனையோ ப்ரீ ஸ்கூல்ஸ் ரன் பண்ணுறா, அங்கேருந்து எங்கேருந்து காசு வரும்? சம்படி ஹாஸ் டு பே. நம்ம டொனேட் பண்ணாதான் அவளுக்கு ஃபண்ட்ஸ் வரும். நல்லா புரிஞ்சுங்க. ஸோ இதுக்கு தேவையில்லாத சர்ச்சைகள்லாம் வந்து பேசிட்டு இஷ்டம் போலாம் பேசக்கூடாது. ஒரு மடம்ன்றது ரன் பண்ணும்போது நூற்றுக்கணக்கான பேர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கா. அவளுக்கெல்லாம் போஜனம் போட்டாகணும். ஸோ அவளுக்கு தங்குற இடம் கொடுத்தாகணும். பல கோவில்கள் அவள் கண்ட்ரோலில் இருக்குது, அதை ரன் பண்ணி ஆகணும். தே நீட் ஃபண்ட்ஸு. ஸோ ஃபண்ட்ஸ் இல்லாமல் எப்படி பண்ணுவாள்? மேலேருந்து கூட்டுமா அவளுக்கு? அதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. தே ஆர் ரைசிங் ஃபண்ட்ஸு. கோசாலைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் திங்க் பண்ணி பார்க்கணும். சாதாரணமாக ஒரு எனக்கு தெரியும், இருக்காது. நான் கஷ்டப்படுறதுனால 30-40 வருஷமாக அரியத்துறையில் ஒரே ஒரு கோவில் எடுத்து பண்ணுறேன். பிச்சை எடுக்க வேண்டியிருக்கு எல்லார்ட்டையும் போய். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, எனி நீட் ஃபண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. அவள் சொத்து எல்லாம் எப்படி பண்ண முடியும்? நித்தியப்படி காஞ்சிபுரத்துக்கு வரவாள் சாப்பிடலாம் போய். பிராமணா அப்ராமணா கிடையாது. காஞ்சிபுரத்தில் மடத்துக்கு ஏற்றா மாதிரி இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவில் அப்படியே தள்ளி இப்படியே போனால் ஏற்றா மாதிரி இது அன்னக்கூடம் இருக்குது. அதில் எங்கே எல்லாம் சேர்ந்து உட்காந்துக்கலாம். அதை பூனலை காமிச்சா தனியாக உட்காந்துப்பா வேணும்னா. இல்லைன்னா யூ கேன் ஆல்சோ ஜாயின் வித் அதர்ஸ் அண்ட் டேக். யார் மதிய வேளையில் யார் போனாலும் சரி ஒரு 3 மணி வரைக்கும் சாப்பாடு போடுவாங்க. அது எங்கேருந்து வரும் சொல்லுங்க? அரிசி பருப்பு கிருப்பு வாங்கணும் இல்லையா? அப்போ ஒரு குழம்பு, ஒரு ரசம், ஒரு பொரியல், ஒரு மோர், ஒரு பாயசம் நித்தியப்படி உண்டு. இதெல்லாம் எங்கேருந்து வரும்? கர்நாடகாவில் போனால் போடுறான்னா somebody is donating, they are just providing. சும்மா எல்லாமே பண்ண முடியாது. ஒரு மடம்ன்றது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். அது கீழே எக்கச்சக்கமான இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குது, வேத பாடசாலையெல்லாம் இருக்குது. நூற்றுக்கணக்கான குழந்தைகள் படிக்கிறா. அவளுக்கெல்லாம் ஃபீட் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணும்போது தே நீட் ஃபண்ட்ஸு. இஷ்டம் போகலாம் பேசாதுங்க, பாவத்தை தேடிக்காதுங்க தயவு செய்து. ஏன்னா அவள்லாம் தன் லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த போஸ்ட்டுக்கு வரா. ஸோ இது வந்து பேர்லாம் சொல்ல விரும்பலை. ஒவ்வொருத்தரும் மடத்தனமாக பேசுகிறா. அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் அந்த பதிவை நான் போட்டேன். குருவை தூஷிக்காதுங்க, பாவங்களை சேர்ந்து சொல்கிற சாஸ்திரங்கள் அதெல்லாம் பண்ணாதுங்க. ஸோ நம்மளால் முடிஞ்சால் வந்து ஹெல்ப் பண்ணுங்க ஆர்கனைசேஷனுக்கு. இல்லைன்னா போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க, போகும்போது போய் சாப்பிட்டு வாங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ எக்காரணத்துக்கு புது நமக்கெல்லாம் வந்து ஆச்சாரியார் அவர் தான் அந்த ஜூடிஷியேஷன் வரப்படலாம். ஸோ நம்ம வந்து அவளை போய் தரிசித்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாலே ஒரு பெரிய நமக்கு நல்லது நடக்கும். நல்லா புரிஞ்சுக்க. ஸோ இப்படி தான் சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள்.